ஒரு அடர்ந்த வனப்பகுதியின் வழியே பயணம் மேற்கொண்டிருந்த சாமியார் ஒருவர் திடீரென சத்தம் கேட்டு நின்றார். அட, யாராக இருக்கும்? யாரோ உதவி கேட்பது போல தெரிகிறதே. சத்தம் வந்த திசையில் சாமியார் சென்று பார்த்தபோது ஒரு பெரிய பாம்பு கிணற்றில் தவறி விழுந்து மேலே வர முடியாமல் போராடியது தெரிந்தது. அடடே, பாம்பு தம்பியா, என்ன ஆயிற்று உமக்கு? ஐயா பெரியவரே, கிணற்றில் தவறி விழுந்து விட்டேன். மேலே வர எனக்கு உதவி செய்யுங்கள். சாமியாரும் இறக்கப்பட்டு தனது மந்திரகோலின் மூலம் மேஜிக் செய்து பாம்பை கிணற்றிலிருந்து காப்பாற்றினார். சாமியார் மேலும் தனது பயணத்தை தொடர்ந்தார். மந்திரக்கோல் நன்றாக வேலை செய்கிறது. இது மட்டும் நம்மிடம் இருந்தால் நன்றாக இருக்குமே. பாம்பானது மந்திரகோலின் மீது ஆசைப்பட்டு சாமியாரை பின்தொடர்ந்து சென்றது. வழியில் நல்ல நிழலான ஆலமரத்தைக் கண்டதும் சாமியார் ஓய்வெடுக்க எண்ணினார். சிறிது நேரம் ஓய்வாக கண் அயர்ந்துவிட்டு பயணத்தை தொடர்வோம். இதற்காகவே காத்திருந்த பாம்பு சாமியாரின் மந்திரக்கோலினை தூக்கிக் கொண்டு ஓடிவிட்டது. மந்திரக்கோல் கிடைத்ததால் அகங்காரம் கொண்ட பாம்பு மற்ற விலங்குகளை துன்புறுத்த ஆரம்பித்தது. காரணம் புரியாததால் அனைத்து விலங்குகளும் அங்குமிங்கும் பயத்தில் கூச்சலிட்டு ஓடின. தூக்கத்தில் இருந்து விழித்த சாமியார் தனது மந்திரகோலினை காணாமல் தேடினார். பின்பு ஏதோ தவறு நடந்துள்ளதை புரிந்து கொண்டு அந்த காட்டின் சிங்கராஜாவை தேடி சென்றார். அதற்குள் அனைத்து விலங்குகளும் பயத்தில் சிங்கராஜாவின் முன்பு வந்து கூடின. தங்களை காப்பாற்றும்படி சிங்கராஜாவை வேண்டின. மந்திரியாரே, காட்டில் என்ன நடக்கிறது? இந்த விலங்குகளுக்கு என்ன ஆயிற்று? சாமியாரும் அங்கே வந்து சேர்ந்தார். வாருங்கள் சாமியாரே, வணக்கம். நல்ல நேரத்தில் இங்கே வந்தீர்கள். காட்டில் நடப்பது ஏதும் எனக்கு புரியவில்லை. வணக்கம் மன்னா. நான் பக்கத்து காட்டுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது எனது மந்திரக்கோலினை யாரோ திருடிவிட்டார்கள். அதனை கண்டறிய மன்னன் உதவி தேவை. சிங்கராஜாவிற்கு இப்போது புரிந்தது. காட்டில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மந்திரக்கோலினை திருடியவன்தான் காரணம் என்பது. நரியாரே, திருடன் யார் என எப்படி கண்டுபிடிக்கலாம்? யார் மீதாவது சந்தேகம் உள்ளதா உங்களுக்கு? கூட்டத்தில் இருந்த காகம் ஒன்று ராஜாவின் முன்பு வந்தது. வா காகம், உனக்கு என்ன பிரச்சனை? ராஜா, நான் கூட்டில் வைத்திருந்த எனது முட்டைகளை காணவில்லை. அந்த பொல்லாத பாம்புதான் தூக்கிச் சென்றிருக்கும் போல தெரிகிறது. பாம்பா? புரிகிறது சிங்கராஜா. அந்த பாம்பின் வேலைதான் இது. நன்றி இல்லாத பாம்புதான் எனது மந்திரக்கோலினை திருடியிருக்கிறது. அப்படி போகிறதா கதை? இப்போது நாம் என்ன செய்வது சாமியாரே? கவலை வேண்டாம் சிங்கராஜா. தினமும் இரவு 12 மணிக்கு முன்பு மந்திரக்கோலின் காதுகளில் அதற்கான மந்திரத்தை சொல்லாவிட்டால் மந்திரக்கோலானது அதனை வைத்திருப்பவரை தாக்க ஆரம்பிக்கும். நல்லது நண்பர்களே, நாம் இன்று இரவு அந்த பாம்பின் வீட்டின் முன்பாக காத்திருப்போம். திட்டமிட்டபடி அனைத்து விலங்குகளும் பாம்பின் இருப்பிடம் முன்பு 12 மணிக்கு மறைந்திருந்தன. நேரம் நெருங்கியது. பாம்பின் வீட்டிலிருந்து பாம்பு கதறும் சத்தம் கேட்டது. அது சத்தம் போட்டபடி வெளியே ஓடி வந்தது. மந்திரக்கோலானது பாம்பை விடாமல் துரத்தியபடி வெளியில் வந்தது. ஐயோ வலிக்கிறதே, என்னை விட்டுவிடுங்கள்! ஐயோ வலிக்கிறதே, என்னை விட்டுவிடுங்கள்! சாமியார் சென்று மந்திரக்கோலினை எடுத்து அதற்கான மந்திரத்தை சொன்னதும் மந்திரக்கோல் அமைதியடைந்து சாமியாரிடமே திரும்ப வந்தது. என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. இனிமேல் நான் இந்த காட்டுப் பக்கமே வரமாட்டேன். அனைத்து விலங்குகளிடமும் மன்னிப்பு கேட்ட பொல்லாத பாம்பு அந்த காட்டை விட்டே தலை தெறிக்க ஓடியது. சாமியாரும் விலங்குகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு தனது பயணத்தை மீண்டும் தொடர்ந்தார்.